ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடலோரமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வளர்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லணும்னா அவங்களில் யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும், ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை எப்படியாவது பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி போராடுவாங்க. ஸோ இப்படி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் காதலும் வருது. வேற யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு தான். பட் இருந்தாலும் இந்த லவ்வை நம்ம சொல்லிட்டோம்னா எங்கே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கடைசி வரைக்கும் அவனுடைய லவ்வை சொல்லாமையே இருக்கான். ஸோ கடைசியாக என்னாச்சு, இவங்க சின்ன வயசில் இருக்க மாதிரியே வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்களா, இல்லை நடுவில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதா, அப்புறம் நம்ம ஹீரோவுடைய லவ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதை முழுக்க ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப காமெடியாக ஃபீல் குட்டாக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடியோக்கு ஒரு லைக், அப்புறம் அந்த ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ஸ்டேஷனில் தான் வேலை பார்க்குறான். அதான் இந்த கதைலாம் கூட ரேடியோவில் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ஜேவாக தான் இந்த எஃப்எம் ஸ்டேஷனில் இருக்கான். அப்போது இன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு சில லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் ஒரு சில கதைகள் எல்லாத்தையுமே இவன் படித்து காட்டணும். அதுக்கு நடுவில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதான் நம்ம கூட கேட்டிருப்போம்ல, ரேடியோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, இதை வாங்கிக்கோங்க, இங்கே ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சில பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷனில் உள்ளே போயிட்டு மைக்கில் இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். இதை அனுப்புனவங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்கிறான். படித்தோடனே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் கிடையாது, இவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அதில் முதல்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த கதையை நான் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சமர்ப்பிக்கிறேன். எங்கே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இந்த ரேடியோ மூலமாக இந்த கதையை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டில் தான் யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஹீரோவும் ஒருத்தன் தானே. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேரில் தான் யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. இதை படிக்க ஆரம்பிக்கும் போதே ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் தான் யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஆடியன்ஸ் கிட்டே சொல்கிறான், இந்த கதையில் என்ன இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், ஸோ நான் இதை பார்க்காமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கதை பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அவனுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரையில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு கை காட்டிகிட்டு இருக்கா அவங்கள வரவேற்றுட்டு. ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவள் தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அவள் இப்படி வரவேற்கிறத பார்த்தோன்னே இவனுங்க எல்லாருமே அப்படியே கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனா இப்போ தண்ணியில் குதிச்சிட்டே இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணும் இருப்பா. மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே தண்ணியில் குதிச்சு வேகமாக அவகிட்ட நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தண்ணியில் குதிச்சிடுறா. இவங்க 4 பேருமே இப்போ ஒன்றா சேர்ந்து தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க 4 பேரும் அப்படியே கரையோரமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயினை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வேற யாரும் கிடையாது, அவன் தான் நம்ம ஹீரோ. சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருக்கான். அப்புறம் ஒரு பக்கம் நடந்து வரால, அந்த பொண்ணு பேர் கில்ஜா. அப்புறம் இன்னொரு பக்கம் சுருட்டு முடி வச்சுட்டு ஒருத்தன் நிறைய திங்ஸ்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்ல, அவனுடைய பேரை நம்ம காடோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நேம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் 5 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இவங்க எல்லாருமே சேர்த்தா 4 பேர் தானே இருக்காங்க. அப்போ மிச்சம் ஒருத்தங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு பெரிய ரன்னர். இப்போ கூட ஏதோ ஒரு மேரத்தான் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கான் போல. அவனுடைய பேர் நம்ம சாண்டோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்படி இவங்க 4 பேருமே சாண்டோலை பற்றி தான் பேசிட்டு வராங்க. அவனுக்கு வேறு வேலையே இல்லையாடா, எப்பயுமே எப்போ பாரு ஓட்டப்பந்தயம் அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். ஏதாவது ஒன்று அதில் சாதிச்சா கூட பரவாயில்ல, இப்போ வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் எதுக்காக ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினால் நடக்க முடியாது. ஏன்னா அவளுடைய கால் வந்து கொஞ்சம் பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாத மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவனுடைய மனசில் இருக்க அந்த லவ்வை நம்ம ஹீரோயின்ட்ட வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. அந்த நேரத்தில் கில்ஜா என்ன பண்ணுறா, அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேப் ரிகார்டை ஹீரோயின்ட்ட கொடுக்குறா. இந்த டேப் ரிகார்டில் ஒரு பாட்டு இருக்குது, நீ கேட்கணும்னு சொன்னல, உனக்காக தான் நான் சிட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படியே ரொம்ப ஜாலியாக எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ லைட்டாக ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, டே இறக்கி விடுறா, நானே நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். பட் இருந்தாலும் கில்ஜா என்ன பண்ணுறா, அவனுக்கு கால் வலிக்கும், நான் உன்னை தூக்குறேன், நீ வந்து என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சரி நான் அவள் கூட போய் ஏறிக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கீழே இறங்கி போயிட்டு கில்ஜா மேலே ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் கில்ஜாவை ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவள் கூட போயிட்டு இருக்கா. இதை வந்து காமெடியாக நம்ம ஹீரோவும் காடோவும் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதனால டெய்லியுமே என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து எழுதி வச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டையும் கேட்பா. அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆர்ஜேவாகணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசை. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ கூட 2 கையும் சும்மா காதில் அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா பேசி பார்த்துட்டு இருக்கா. ஆர்ஜேவாக இருந்தால் இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஹீரோவை பார்த்துருப்போம்ல, ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் ஆர்ஜேவாக இருந்திருப்பான், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினுக்கு ஆசை. இப்படி நம்ம ஹீரோயினா அவர் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே
பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு இடத்துல ரோடு பக்கமாக நின்று நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்பயுமே ஹீரோயின் என்னென்ன பண்ணுறா, என்ன பேசுகிறா, என்ன பாட்டு கேட்குறா அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நின்றுவான் போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையில் கோழியை பிடிச்சி இவங்கெல்லாம் அடித்து அதை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் இவங்களுடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ரன்னர் இருக்கான்ல சாண்டோவில், அவனை ஆளையே காணும். இவங்க மட்டும் தான் எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் பக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டு அவளுடைய முடியெல்லாம் எடுத்து கட்டிருக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமாகுது அவன் மேலே. இவ்வளோ அழகாக இருக்காளே எது பண்ணாலும் இவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, டேய் நீ இந்த மாதிரி படம் பார்க்கலாம் போவதானே தேட்டருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் போக மாட்டேன். ஏய் போய் சொல்லாத, இந்த டெர்மினேட்டர் படம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் தான் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு நான் போய் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னானா ஹீரோயினுக்கும் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஆனால் அவளால் நடந்து போய் பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் அவள் ஏங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ என்ன உனக்கு தேட்டருக்கு போய் ஏதாவது படம் பார்க்கணுமா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னாலே கண்டிப்பாக ஒரு நாள் போக முடியும், நான் கண்டிப்பாக இந்த காலை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு அந்த கால் வந்து நடக்க முடியாமல் இருக்கிறது ஒரு பெரிய குறையாக அவளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இந்த ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு அந்த சாண்டோல்னு சொல்லியிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ குச்சியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, கால்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லடா ஓடும்போது ஒரு கல்லு தடி விட்டு கீழே விழுந்துட்டேன், அதான் லைட்டாக கால் ஸ்லிப்பாகி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல, அட கன்றாவியே சரி வா உட்காந்து சாப்பிட்டு தெம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் ரொம்ப போரிங்காக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம காண்டோ இருக்கான்ல, அவன் வேற தூண்டில போட்ட புழு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம். டே குண்டு உன் வெயிட் தாங்க முடியாமல் அந்த டயரை கிழிச்சு போயிட போதுடா இறங்குடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போரிங்காக இருக்குது இவங்களுக்கு. நம்ம ஹீரோயினை பாட வேற சொல்கிறாங்க. அவளும் பாட ஆரம்பிக்கிறா. எல்லாருமே ரசித்து கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாடுறது அவ்வளோ நல்லா இருக்கும் போல. இப்படியே பாடிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்து போயிட்டு கடலுக்குள்ளே இறங்கி அவ பாட்டுக்கு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடறா. இவங்களும் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு நடக்க முடியாதுல்ல, அதனால தான் அப்பப்போ இந்த மாதிரி வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த கதையை எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டில் ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. அதாவது இந்த கதையை நம்ம ஹீரோ இப்போது ப்ரெசென்ட்டில் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருக்கான்ல, அதை வந்து ஒரு லேடி கேட்குறாங்க. இவங்க வேறு யாரும் கிடையாது, இப்போது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம கில்ஜா. இவளும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டா. அப்படியே ஒரு பக்கம் சேடாக கேட்கும்போது நெக்ஸ்ட் சீனில் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் வேறு யாரும் கிடையாது, அந்த சாண்டோல் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல ரன்னர், அவன் தான். அவனும் வளர்ந்துட்டான். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம காண்டோ இருக்கான்ல, அவனையும் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சோஃபால அண்ணாந்து தூங்கிட்டு இருக்கான். அவனும் ஆக்சுவலாக இந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்கான். இப்படி இவங்க 3 பேருமே இந்த கதையை கேட்டுக்கிட்டு அவங்களோட சின்ன வயசு ஞாபகத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் கதை கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கதை சொல்லிட்டு இருக்கான் அந்த ரேடியோ ஸ்டேஷனில். நம்ம ஹீரோயின் அப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவளை காட்டவே இல்லை. கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் மறுபடியும் கடந்த காலத்தை தான் காட்டுறாங்க. ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாவுடைய ஃபேமிலி எல்லாருமே நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டை வாங்கியிருக்காங்க போல். அதனால தான் இதுக்கு பண்ண வேண்டிய சில சடங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டை யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்ம காண்டாவுடைய அண்ணனுக்கு தான். அப்போ இது எல்லாத்தையுமே ஓரமாக இருந்து நம்ம ஹீரோ, கில்ஜா, ஹீரோயின், அப்புறம் நம்ம சாண்டோல் இவங்க 4 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கில்ஜா என்ன சொல்றான்னா, என்ன இது இவன் கோட் சூட்லாம் போட்டு பயங்கர அழகா இருக்கான் நம்ம காண்டோ, நம்மளே அவனை லவ் பண்ணிடுவோம் போலடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சும்மா விளையாட்டுக்கு பேசும்போது ஹீரோயினும் ஏய் அவன் நம்மளுடைய ஃப்ரெண்டுடி, அவனை வந்து நம்ம எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு அவள் ஒரு வார்த்தையை விட இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சே வாடிடுது. ஐயோ ஃப்ரெண்டுனா அப்போ லவ் பண்ண மாட்டாளா, எனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு கொஞ்சம் சோகத்தோடு இருப்பான். இவன் தான் அப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம சாண்டோல் இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி தான் இருக்கான். அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயினை ஹீரோ மட்டும் லவ் பண்ண கிடையாது, நம்ம சாண்டோலும் லவ் பண்றான் போல. ஸோ இப்படி இவனுக்கு 2 பேரும் இருக்கும்போது ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. தூரத்துல கை காட்டி அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல கூட சின்னதா பாறைகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கடலை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அங்கே நிறைய காத்தடிக்கும், எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்து இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹீரோயினை ஒரு நாள் அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. இந்த போர்டு வாங்கின ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம காண்டோவுடைய அண்ணன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். நிறைய குடிப்பான், நிறைய சாப்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம கில்ஜா பார்த்தீங்கன்னா உசாரா அவனுக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்துட்டே இருப்பா நம்ம காண்டோவுடைய அண்ணனுக்கு. அவனும் குடிச்சிட்டு நல்லா போதை ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுடைய கீ இருக்கும், இப்போ புதுசாக வாங்கினாங்கல்ல அந்த போட்டுடைய கீ, அது அப்படியே யாருக்குமே தெரியாமல் நம்ம கில்ஜா
கில்ஜா எடுத்து காண்டோ கிட்ட கொடுக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அதை சேஃபாக அவனுடைய துணியில் போட்டு மறைச்சு வச்சிடறான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வழக்கமாக ஹீரோயினோட வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஜன்னல் கிட்ட ஹீரோயின் என்னென்ன பண்ணுறா அப்படின்றத கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வாசல் கிட்ட யாரோ நடந்து போகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இவன் எப்படி அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன் ஒரு டேப் ரிகார்டை கீழே போட்டு அதை எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்து போறா. சின்ன ஒரு போட் இருக்கும், அதையும் வேற எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு தீவுக்கு அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவ எதுக்காக இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இதுக்கு மேலே அவளை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணணும்னா அவள் கூட நீச்சல் அடிச்சுட்டு போனா மட்டும் தான் உண்டு. ஆனால் இப்போ பண்ண முடியாது. அவள் எங்கே போனாலும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பக்கத்து தீவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை தான் போய் மீட் பண்ணியிருக்கா. இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த டாக்டரை பார்த்தோன்னே ஹீரோயினும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எங்கேயோ கூட்டு வர போகிறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அடுத்து ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பான். எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவள் இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஏய் நீ எங்கே போன? போட்லாம் வேறு எடுத்துகிட்டு போயிருந்தா? நான் சும்மா காற்று வாங்கலான்னு போயிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்க சரி சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஏற சொல்கிறான் முதுகில். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம காண்டோ இருக்கான்ல, அவன் அவனுடைய அண்ணனோட புது போட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லி இருக்கும்போது அங்கே நம்ம சாண்டோவில் வந்துட்டான். ஏய் என்ன கில்ஜா இங்கே வர சொன்னா, நீ வேற போட் எடுத்துகிட்டு இருக்க, எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏய் உனக்கு தெரியாதா ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தால அங்கே பக்கத்தில் இருக்க லைட் ஹவுஸ் கிட்ட நிறைய பாறைகள் இருக்கு, அங்கே போய் உட்காரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால. ஸோ அங்கே அவளை ரகசியமாக நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஹீரோ தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல, இது ஹீரோவா? அவன் இதுக்காக ஹீரோயினுக்காக இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாண்டோலுக்கு லைட்டாக பொறாம வருது ஹீரோ மேலே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோயின் அங்கே கொண்டு வந்துடுறான். அப்புறம் நம்ம கில்ஜாவும் வந்துடுறா. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த போட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பரவாயில்லப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த போட்டில் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கியரை வேற நம்ம ஹீரோ நல்லா முறுக்கி விட்டுறான். டே சவுண்ட் அதிகமாக வரும்டா, ஸ்பீட் அதிகப்படுத்தினா என் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா தோலை உரிச்சிருவான்டா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாதா எல்லாம் தூங்கிட்டு இருப்பான்டா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேகமாக இப்போ அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போகிறாங்க. இப்போ அடுத்து ஒரு விடிய காலையில் மாதிரி வந்துடுது. எல்லாருமே அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க பாறையில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த காற்று வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷான காற்று இங்கே தான்ப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம காடோவுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா காடோவோட அண்ணன் கிட்ட போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. டே எந்திரிடா உன் தம்பியை காணோம் நேற்று நைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ சும்மா கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா போமா எனக்கு தூக்கம் வருது நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டே உன் போட்டையும் காணோண்டா அப்படின்னு சொல்ல இப்படி டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி எந்திரிச்சிடறான். என்னது போட்டையும் காணுமா? கண்டிப்பாக அந்த நாய் அந்த போட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னி அவனை கண்டுபிடிச்சி வெளுகிற வெளியில் அவன் இதுக்கப்புறம் என் போட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே பக்கத்தில் இன்னொரு தீவு இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நடுவில் ஒரு டாக் வருது, இந்த மாதிரி ஃபியூச்சரில் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம காண்டோ சொல்கிறான், நான் வந்து என் அண்ணன் கூடவே இந்த மீன் பிடிக்கிற தொழிலில் போயிட்டு நல்ல பெரிய ஆளாயிருவேன், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், நிறைய மீன் பிடிச்சி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம சாண்டோவில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து இப்போ ரன்னிங் பண்ணுறேன்ல அதுலேயே வந்து நான் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு பெரிய ரன்னர் ஆயிடுவேன், நம்ம நாட்டுக்காக நான் கோல்டு மெடல்லாம் கூட வாங்கி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்புறம் கில்ஜாவுக்கு எனக்கு இப்போலாம் எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அவன் என்னன்னா நான் வந்து ஒரு ஆர்ஜியாவாக மாறலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே புதுசாக இருக்குது. என்னடி சொல்கிற, நீ நல்லா பாடுவ அது எங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் வாய்ஸை வச்சு எப்படி நீ வந்து ஒரு ஆர்ஜியாவாக மாற முடியும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்னால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு, அதாவது என் காலை தான் சொல்கிறேன், இதை வச்சுட்டு வெளியிலாம் எங்கேயும் போயிட்டு வேலை பார்க்க முடியாது. ஸோ உட்காந்த இடத்துலேருந்தே என்னோட குரல் மட்டும் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி, நான் வந்து ஒரு ஆர்ஜியாவாகணும், அதான் என்னோட பெரிய கனவு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதை நல்லா நோட் பண்ணிக்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் அவன் என்ன ஆக போகிறான் அப்படின்றத இப்போ இவங்க கிட்ட சொல்லலை. இப்படியே பேசிட்டு அவங்க இந்த இடத்துல நல்லா குடிக்கவும் செய்கிறாங்க. அப்புறம் போட் எடுத்துகிட்டு மறுபடியும் கரைக்கு போகிறாங்க அவங்களுடைய கிராமத்துக்கே. அந்த இடத்துல வேற வாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண்டோவுடைய அண்ணனும் அவங்களுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க அவனை போட்டு வெளுக்கிறதுக்காக. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காண்டோவை போட்டு அவனுடைய அண்ணன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ உடனே நம்ம கில்ஜா எந்திரிச்சிட்டு ஏய் நீ என்னடா அழகா இருக்கா, சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் வச்சிடறா. போதையில் தான் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம காண்டோவுடைய அண்ணன் இன்னும் செம்ம காண்டாயிடுறான் இதை பார்த்துட்டு. டேய் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குப்பரை படுக்க வச்சுட்டு படார்னு கட்டையை எடுத்து டிக்கிலே அடிச்சிட்டு இருக்கிறான். பாவம் அவங்களால வலி தாங்க முடியல, ஐயோமான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால அப்படி படுத்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் உட்கார வச்சு சும்மா கையை தூக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. டக்குன்னு வந்துட்டு நம்ம காண்டோவுடைய அண்ணங்கிட்ட கெஞ்சிரா, இல்லை தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லைட் ஹவுஸ்க்கு இவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. ஸோ இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அடிக்கிறதா இருந்தால் என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன்
கேட்குற மாதிரி இல்லை மறுபடியும் அடிக்கிறதுக்கு போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயக்கம் போட்டுறா. ஐயோ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்குறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வேக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் போற வழியிலே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ ஆக்டிங் விட்டுருக்கா போல. அதுக்கப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம காண்டோவுக்கு பேக் சைடு பயங்கரமா வீங்கி இருக்கும் போல. அதுக்கு வந்து ஆயில்மெண்ட்லாம் வேற போட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நைட்டு நம்ம ஹீரோயின் சமைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளோட வீட்டில். ஆனால் அவளுடைய அப்பா லேட்டாக தான் வராங்க. என்னம்மா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள், நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்ல, அம்மாலாம் ஒன்றும் சாக கிடையாது, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கா, நீ உள்ளே போ, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ளே குதிச்சு இந்த சிப்பி முத்து இதெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பாடி கிடைக்கல. அதனால தான் வந்துட்டு அவள் இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் இறந்துட்டாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதனாலேயே இந்த ஆர்ஜே எல்லாம் பேசக்கூடிய ஏதோ ஒரு டிவைஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். இது மூலமாக அவள் பேசுறது எல்லாருக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த கடலோரமாக ஒரு இடத்துல அந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் இருக்கான்ல, அவனை வந்து அவள் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ திடீர்னு நடுவில் கில்ஜா வேற வந்துட்டு, டேய் இதெல்லாம் எதுக்கு நீ பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் தெரிய வருது இது எல்லாமே ஹீரோவுடைய கனவு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அந்த கடலோரமாக போயிட்டு அவளுடைய அம்மா எங்கே இறந்து போனதான் நினச்சிட்டு இருக்காளோ அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் படைச்சு அவங்களுடைய அம்மாவுக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயம் எல்லாமே பண்ணுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து பாட்டு கேட்டு தூங்கிடுறா. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல அவள் வீட்டு ஜன்னல் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டை கேட்டு அவனும் ரசிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுறா. ஸோ மீட் பண்ணும்போது அந்த டாக்டரும் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது அவளுடைய லிப்ஸில் லைட்டாக பட்டுருது. உடனே இவன் பார்த்தீங்கன்னா பெரிய இவன் ஆட்டம் அந்த லிப்ஸில் கை வச்சு அதை எடுத்து இவன் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பாவும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஏதோ இந்த டாக்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினும் இவனும் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. எதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா டாக்டர் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு நீங்க ஃப்ரீயாவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இதை நினைச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இங்கிருந்து போயிடுவீங்கல்ல, அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னே தெரியல. உடனே அவ பாட்டுக்கு வெளியே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிற அளவுக்கு போறா. ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இந்த டாக்டர் போனானா ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காரும் போது ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்கு. என்னாச்சு எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு கேட்க, பக்கத்து கிராமத்தில் ஒரு பாட்டு போட்டி நடக்குதுல்ல, அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம கிராமத்து ஆளுங்க எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, ஓ அப்படியா, எனக்கும் பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அந்த காம்படிஷன்லேயும் கலந்துக்கணும்னு தோணுது, ஆனால் இங்கேருந்து என்னால் அங்கே போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் இப்போ என்ன நீ அங்கே போகணும் அவ்வளோதானே, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தள்ளுவண்டியில் ஹீரோயினை வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு வேக வேகமாக ஹீரோயினை தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறான். போகும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூப்பிடுறான். எல்லாருமே வராங்க. அப்போ அந்த சாண்டோல் இருக்கான்ல, அதான் அந்த ரன்னர், அவனும் வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய காலில் தான் அடிபட்டிருக்குல்ல, ஸோ அவனால் நடக்க முடியல. அப்படி நடக்க முடியாமல் வந்துட்டே இருக்கும்போது உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காந்து அந்த கட்டையே பிரிச்சிடறான். பிரித்து போட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்து அவங்க கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் வரத்துக்குள்ளே அந்த போட்டி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், ஸோ நான் ஷார்ட்கட்டில் போயிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறேன், போட்டியை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் போகிறான். அவங்க ஒரு பக்கம் தள்ளுவண்டியில் ஹீரோயினை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே பயங்கர விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம சாண்டோல் வந்துடுறான். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் போட்டியும் முடிய போகுது. மறுபடியும் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வரும்போது நம்ம சாண்டோல் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை பிடிங்கிடுறான். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்காக இவனை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் துரத்தும் போது தண்ணியில் வேற குடிச்சிக்கிட்டு அவன் அந்த கிரவுண்டையே சுற்றிட்டு வந்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்டோல் அந்த மைக்கை மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்ட்டுக்கிட்டே கொடுத்து, இந்த மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் நான் இதை பிடிங்கிட்டு ஓடினேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த மைக்கை கொடுத்து பாட சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து எப்படியாவது பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு இப்போ பாட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நல்லாவே பாடுறா. பட் அவள் ரொம்ப தயங்கிட்டு இருக்கிறது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே இவங்க 4 பேருமே அந்த ஸ்டேஜ் மேலேயே ஏறிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அவள் பாடுறதுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃபீலோடய இன்னும் நல்லா பாட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக ஒரு கேமரா கிடச்சிருக்கும். அந்த கேமராவில் தான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க போல். ஸோ எல்லாருமே 5 பேரும் ஒன்றா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்காது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெலாம் ஒரு மாதிரி நினச்சி ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் தானே அதை காப்பி பண்ண முடியும். ஸோ அங்கே போய் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒரு ரோலை மட்டும் நம்ம ஹீரோயின் எடுத்துடுறா. அப்புறம் ஒரு மதியான டைமில் ஹீரோயின் நடந்துக்கிட்டு
சொல்லிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போகிற மாதிரி தெரியுது. ஹீரோ என்னன்னு கேட்குறான். நான் இந்த மாதிரி டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் காண்டா இருக்குது. சரி எனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் டாக்டரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சலே இல்லை இருந்தாலும் ஹீரோயின் கூட போகணும், அவள் என்னதான் அந்த டாக்டர் கூட பேசுகிறான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி கூட வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இந்த பக்கம் அந்த டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு தெர்மோமீட்டர்லாம் வச்சு பார்க்குறான். ஒன்றும் பெருசாக தெரியலையாப்பா, நீ என்ன ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கியா என்ன, சரி உனக்கு எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும், இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாரு. அப்புறம் ஹீரோவை வெளியே போக சொல்லிட்டு தனியாக ஹீரோயின்ட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு செம்ம காண்டா இருக்குது, பட் இருந்தாலும் வெளியே போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது இந்த டாக்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட காலில் அந்த ஒரு கால் மட்டும் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத மாதிரி இருக்கும்ல சின்ன வயசுல இருந்து, அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கடி இந்த டாக்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியும் வேலை பார்த்துட்டு இருப்பா இந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் கொஞ்சமாவது ஃப்ரீயாக இவன் வந்து நமக்கு பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த டாக்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் லவ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் வெளியில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான். அவனுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, இதுதான் விஷயமா, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு மறுபடியும் அந்த போட்டுக்கு வருவாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் என்னோட ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். அப்படி போகும்போது தான் தெரிய வருது அந்த டாக்டர் யாரோ ஒருத்தங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவனுடைய ப்ரொஃபஸர் கிட்டே ஆட்டியோ போல, என்னை சீக்கிரமாக வெளிநாட்டில் எப்படியாவது அனுப்புங்க, என்னால் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாது. ஒரு பொண்ணு வேற அடிக்கடி வந்து அவளுடைய காலை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய காலை பார்த்தா அதை சரி பண்ணுற மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ அவளுடைய ஒரு காலுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா இன்னொரு கால்லையும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தோணுது, அதனால நம்ம இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். அதுக்கப்புறம் கோவத்தோட உள்ள போயிட்டு அங்க இருக்க ஒரு பொருளை எடுத்து அடிக்க போறான். அந்த டாக்டரும் பயந்துடுறான். அதுக்கப்புறம் உடனே ஹீரோ பொறுமையா கேட்குறான், அப்படின்னா அவளால் கண்டிப்பா நடக்கவே முடியாதா அப்படின்னு சொல்ல அந்த டாக்டரும் எதுவுமே சொல்லாம இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சோகத்தோடையே மறுபடியும் அழுதுகிட்டு ரிட்டர்ன் வரான். போட் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே சோகமாக இருப்பான். அது இல்லாமல் அவனுடைய ஃபேஸே டல்லாக இருக்கும். ஹீரோயினும் அதை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு, போகும்போது நல்லா போனால் இப்போ என்னமோ திரும்ப வரும்போது இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது ஹீரோவுக்கு காண்டாயிருது, கொஞ்ச நேரம் கம்மன் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, சரி ஏதோ ஒரு விஷயத்தினால இவன் இப்படி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக முதுகில் கையை வச்சு ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருப்பா. ஹீரோவுக்கும் அப்போ தான் கொஞ்சம் அது நல்லா ஃபீலாக இருக்கும். அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான், உள்ளேயே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை ஹீரோயினோட காலை வந்து சரி பண்ண முடியாது, அப்படி பண்ணால் இன்னொரு காலும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் தான் அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருப்பாங்க. நம்ம ரன்னர் சாண்டோலு, அப்புறம் கில்ஜா, அப்புறம் காண்டோ, இவங்க 3 பேரும் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவன் என்னன்னே தெரிலப்பா கொஞ்ச நாளாக வெளியவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டரை பார்க்க போகிறா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் டாக்டரை பார்க்க போறாடா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்ல அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருப்பான். என்ன இவன் டாக்டரை பார்க்க ஹீரோயின் போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் போகிறான், என்ன மேட்டர்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட மெடிக்கல் செக்அப்புக்காக வரல, அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அப்போ தானே ஃப்ரீயாகவே அந்த ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ பாட்டுக்கு பேஷண்ட் மாதிரியே மறுபடியும் வந்துட்டு உட்காடுறான். என்னப்பா ஆச்சு உனக்கு, இன்னும் காய்ச்சல் சரியாகலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது எனக்கு காய்ச்சல் சரியாகலை, இருந்ததை விட இன்னும் அதிகமாயிருச்சு, எனக்கு என்ன கொடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டைக்கு வர மாதிரியே பேசுகிறான். அப்போ உடனே ஹீரோயினும் டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, அவர் டாக்டரா அப்படின்னு சொல்லும்போது இருந்துட்டு போட்டோம், ஆனால் எனக்கு அவன் கொடுத்தது எதுவுமே உடம்பே சரியாகலையே, உனக்கு நல்லா தெரியுமா இல்லையா இவன் டாக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுறான். ஏன்னா லாஸ்ட்டாக ஃபோனில் பேசியிருப்பான்ல ஹீரோயினோட காலை வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் தான் வந்து இவன் இப்படி பேசுகிறான். உடனே ஹீரோயின் அதை கேட்டு பலார்னு ஹீரோவே அடைஞ்சிட்டா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம காண்டோ அப்புறம் நம்ம கில்ஜா இவங்களும் வேற வந்துட்டு என்னடி பண்ணுற, இவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு, ஒரு டாக்டருக்காக நம்ம ஃப்ரெண்டே அடிப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம சாண்டோல் தான் வந்து ஹீரோவை தடுத்து நிறுத்தி பேசுகிறான், உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏன்டா தேவையில்லாமல் அவங்க கிட்ட போயிட்டு அப்படிலாம் பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பேசல. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா அவள் ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி அந்த டாக்டர் கிடையாது, அவன் ஏமாத்துறான்டா, அவன் ஒரு டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்கேருந்து போகிறான். இவன் என்னடா ஒன்றுமே புரியாமல் உளறிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்டோலும் காண்டோவும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம கில்ஜா வேற வந்துட்டு அவன் என்னடா தப்பு பண்ணா, அவனை எதுக்காக அவ அடிக்கணும், இந்த ஹீரோயின் பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா அந்த டாக்டர் பின்னாடியே, அந்த டாக்டரை அவ லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனை அப்படி இவன் பேசுனதுனால ஹீரோயின் கொஞ்சம் கூட பார்க்காம அடிச்சிருக்கா. அதுவும் இல்லாம இந்த டாக்டரையும் இவளையும் வச்சு ஊர்ல இருக்க எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த பைத்தியக்காரிக்கு தெரியுதா என்ன, இவ அடிக்கடி போயிட்டு அந்த டாக்டரை நைட் நேரம்லாம் கூட பார்த்துட்டு வரா, எதுக்காக இவன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், எல்லாமே லவ் பண்றதுனால தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடி நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல,
ஊரில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க 4வது மனுஷங்க, அவங்க என்ன வேணால் பேசட்டும். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக என் கூட தானே இருக்கீங்க, நீங்கள் எப்படி என்னை வந்து தப்பாக பேச முடியும்? இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் என்னை பற்றி பேச வேணாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாராலையும் அவங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் நார்மலாகவே இருக்க முடியல. நம்ம காண்டோ அவன் அண்ணன் கூட சேர்ந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வருவான். ஆனால் அந்த வேலையை கூட அவனால் சரியாக பார்க்க முடியல, அப்படியே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கான். அவனுடைய அண்ணன் தலையிலே அடித்து ஒழுங்காக பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் அவளாலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கையுமே சரியாக பார்க்க முடியல, எழுதுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நம்ம சாண்டோலு அவனும் ஓடும் போதெல்லாம் கூட ஹீரோயினோட ஞாபகத்திலே இருக்கான், நம்ம தேவையில்லாமல் அவளை அப்படி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்காக தான். அதாவது அவள் வந்து ஒரு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்காகவே அவளுக்கு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம்ல. ஸோ இதை வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் திடீர்னு இந்த மாதிரி நடந்ததுனால அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு நடந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து டைரியில் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனால் அவளால் இன்னைக்கு நடந்த விஷயத்த எழுத முடியல. இப்போ கரெக்டாக இதே நேரத்தில் ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அது ஆக்சுவலாக லெட்டரே கிடையாது, நம்ம ஹீரோயினோட டைரி தான். ஸோ நம்ம ஹீரோ இப்போ அந்த பேஜை பார்க்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் சண்டை போட்ட டைமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த பேஜில் எழுதலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். மறுபடியும் நமக்கு இந்த கதையையும் கண்டினியூவாக காட்டுறாங்க, பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவத்தோட அவனுடைய காட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போது ஹீரோயின் வந்து கூப்பிடுறா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறா, நான் இந்த மாதிரி தெரியாமல் அன்றைக்கி ஒன்று அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல. நீ என்னை அடித்தது பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ அந்த டாக்டர் நம்பாத, அவன் உனக்கு எந்த ஆப்ரேஷனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல. என்னடா வளர்ற, அவர் தான் என்னோட காலுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக என் கால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவள் வளரும்போது, இங்கே பாரு அவன் வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். அன்னைக்கு நீ அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னல, அப்போ நான் போயிட்டு கேட்டேன், அவன் யாரோ ஒருத்தங்க கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், சீக்கிரமாக என்னை இந்த இடத்த விட்டு அனுப்புங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு பொண்ணு வேற வந்து டெய்லியுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, காலில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பண்ணாலும் அவளால் நடக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இதை பற்றி அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த சின்ன போட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. ஆனால் அந்த கயிறை வந்து அவளால் அவுக்க முடியல. சரி நம்ம நீச்சல் அடிச்சுட்டே கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறா பக்கத்து கிராமத்துக்கு. ஸோ ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு, ஏய் நில்லுடி, நான் எடுத்துகிட்டு வரேன், போட் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடியே போட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்குறா அழுதுகிட்டே, உண்மையை சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க, உன்னால் நடக்க முடியும் அப்படின்றத என்னால் 100% சொல்ல முடியாதுமா, ஏன்னா உன்னோட ஒரு காலில் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு காலும் ஆட்டோமேட்டிக்காக செயலிழக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் உன்னால் 2 காலையும் நடக்க முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு பண்ணுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இதை பண்ணுறதுக்கு பெரியவங்களோட சைன் வேணுமா, உன் அப்பாவுடைய சைன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் என் அப்பாவோட சம்மதத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மறுபடியும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போகலான்னு பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ தான், ஒரு நிமிஷம் நில்லு, இப்போயாவது போட்டில் வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே தூக்கி போட்டில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் இப்போ போட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஆனால் மழை பெய்யறதுனால அது சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இவங்க கிராமத்துக்கு வந்துட்டாங்க. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்குது. ஹீரோ ஒரு கொடையை எடுத்து ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். ஆனால் அவள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. என்னால் நடக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோவும், நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற, நான் தான் சின்ன வயசுலேருந்தே உன்னை தூக்கி பழகிட்டேன்ல, நான் கண்டிப்பாக என் வாழ்க்கை முழுக்க உன்னை தூக்குவேன் சரியா அப்படின்னு சொல்ல, இல்லை நீ இப்போ வேணா அப்படி சொல்லலாம், ஆனால் படித்து முடிச்சிட்டினா நீ வேற காலேஜ் போவ, என்னை விட்டு போயிடுவ, அதுக்கப்புறம் அங்கே உனக்கு அழகழகாக நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்கள லவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ என் வாழ்க்கை முழுக்க கூடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், என்றைக்குமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கொடையை வேற நம்ம ஹீரோ முன்னாடி கொஞ்சம் இழுத்து அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஏன்னா அது வேற டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த கிஸ்ஸை வாங்குற மாதிரி அப்படியே ரியாக்ஷன் கொடுப்பா கண்ணை மூடிக்கிட்டு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சீன் பார்க்கறதுக்கு. அதாவது இவ்வளோ நாளாக ஹீரோ மட்டும் தான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. அந்த அன்புனால் தான் நீ என்னை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ இப்படி நம்ம ஹீரோ அந்த கொடையில் கிஸ் பண்ணது, அதை இவ வாங்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தது, இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுடைய காதலை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமையே. அப்புறம் ஹீரோயினை மறுபடியும் ஹீரோ அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் அப்பா கிட்ட கத்தி கேட்டுட்ருக்கா, எனக்கு இன்னொரு காலில் ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, இன்னொரு காலுக்கும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் இப்போ ஒத்த காலில் நடந்துட்டு இருக்கிறதே எனக்கு அப்படி தான்ப்பா இருக்குது, நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, லூசுத்தனமாக பேசாதன்னு சொல்லி அவர் அரைஞ்சிடுறாரு. உனக்கு அந்த டாக்டரை பிடிச்சிருக்குதா என்ன, ஊர்காரங்க சொல்கிறதான் கரெக்டாக தான் போயிடுச்சு போல, இப்படி பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காமோ உள்ளே போய் படுப்போ
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. நைட்டு அவள் பாட்டுக்கு கடலோரமாக நின்றுக்கிட்டு, ஏமா எல்லாருமே என்னை இப்படி வெறுக்கிறாங்க, என்னால் கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாதாம்மா, ஆனால் எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே அவள் அம்மாவை கிட்ட பேசுகிற மாதிரி கடலை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக போகும்போது அவள் வீட்டில் ஆளே இல்லை. எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது எல்லாருமே கடலோரமாக தேடிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஆளை காணும் போல நேற்று நைட்ல இருந்து. அதனால தான் கடலில் தேடுறாங்க போல. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றான், அங்கிள் நீங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க தேடிட்டு இருக்கீங்க, அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, நீங்க வேற எங்கேயாவது போய் தேடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டெட் பாடியை தேடுறதுக்காக கடல்ல ஒரு சில பேர் இறங்கியிருப்பாங்கல்ல, அவங்க விசில் அடிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோவுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா யாராவது ஒருத்தங்களோட டெட் பாடியை அந்த தண்ணிக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விசில் அடிப்பாங்க. ஸோ உடனே அவன் பாட்டுக்கு தண்ணியில குதிச்சு உள்ள போயிட்டு அங்க உள்ள நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அவளுடைய பாடியை. அவன் அங்கேயே போயிட்டு அந்த கயிறுலாம் அறுத்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுறான். நான் வந்துட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டே அவளுடைய டெட் பாடியை மேலே கொண்டு போகிறான். யாராலையுமே நம்பவே முடியல, பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு, இவ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கில்ஜாவும் ஹீரோயினை பார்த்து, நீ நடிக்கிற தானே, ஒழுங்கா எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறா. ஸோ இப்போ இந்த கதை எல்லாமே நம்ம ஹீரோ ப்ரெசென்ட்டில் அந்த எஃப்எம் ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருக்கும்போது இதை ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கில்ஜா அப்புறம் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, காண்டோ ஷாண்டோல், இவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் மறுபடியும் நமக்கு கடந்த காலத்தையே காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் டெட் பாடியை எரிக்கணும், ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகாமையே இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சடங்காக சொல்கிறாங்க. ஆனால் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இல்லை நாங்கள் இவளுக்கு நல்லபடியாக வழி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் எல்லாமே பண்ணி இவளை நல்லபடியாக புதைக்கிறோம், தயவு செஞ்சு இந்த பொறுப்பை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த டெத் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அந்த டாக்டர் வரான். அவனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரியான காண்டு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டா, உன்னால தாண்டா இவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது அவன் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு லெட்டரையும் கீழே வச்சுட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதோடைய ரோலை கூட நம்ம ஹீரோயின் எடுத்திருப்பா. ஸோ அதை இந்த டாக்டர்கிட்ட கொடுத்து தான் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பா போல. இப்போ இதை பார்த்து இவங்க இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இறுதி சடங்கு பண்ணக்கூடிய சடங்கு எல்லாமே இவங்களே பெரியவங்க மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்களே சண்டை போடுறாங்க. காண்டோ வந்து கில்ஜா மேலே தான் இல்லை தப்பும், அவள் தான் ஹீரோயினை வந்து தப்பாக பேசிட்டா, அதை தாங்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லும்போது அவளுக்கும் கோவம் வந்துடுது. நீங்களும் தானே சேர்ந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் விலக்கி விட்டு மறுபடியும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களால ஹீரோயின் இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படியே அந்த இறுதி ஊர்வலம்லாம் நடத்தும் போது ஹீரோயின் கூட அவங்க இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கஷ்டத்தோடையே அது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க. அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. நம்ம ஹீரோவும் எப்பயுமே ஹீரோயினோட வீட்டுக்கு பின்னாடி அந்த ஜன்னலுக்கு கீழே உட்காந்துட்டு எல்லாமே கேட்டுட்டு இருப்பான்ல, அங்கே நின்றுக்கிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டோல் இருக்கான்ல, அதான் அந்த ரன்னர், அவன் உடனே ஆஃபீஸ்லாம் விட்டுட்டு எங்கேயோ கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் டிராஃபிக் ரொம்ப ஓவராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதையும் நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அந்த எஃப்எம்ல. ஸோ இந்த கதை முடியறதுக்குள்ளே நான் போய் ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காரை விட்டுட்டு அப்படியே ஓடி வர ஆரம்பிக்கிறான். சின்ன வயசில் ரன்னராக தானே இருந்தான், அதனால தான் ஓடி வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஒரு கேசட்டை கொடுக்குறான். கேசட் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸும் கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த கேசட் வாங்கும்போது இப்போ தான் நம்ம சாண்டோல் கிட்டே இந்த கேசட்டும் இந்த ஃபோட்டோஸும் எப்படி வந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் இறந்து போனதுக்கப்புறம் அவளுடைய ரூமில் ஒரு சில ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் ஒரு டேப் ரெக்கார்டும் வந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அன்னைக்கு சாண்டோல் கிட்ட தான் கொடுத்துருப்பாரு. இதை அவள் யார்கிட்டயோ கொடுக்கறதுக்காக வச்சிருக்கா போல, யார்கிட்ட நீ பார்த்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அப்போ தான் நம்ம சாண்டோலுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபோட்டோ தான் நிறைய இருக்கும். அது மூலமாக கன்ஃபார்மாக தெரியுது நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை லவ் பண்ண கிடையாது, அவளும் மனசார ஹீரோவை லவ் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் இதை வந்து அப்போவே நம்ம சாண்டோல் ஹீரோ கிட்ட கொடுக்கல. ஏன்னா அவனுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் ஒரு பொறாமையில் அவன் வந்து அப்போ கொடுக்காம போயிட்டான் போல. ஆனால் இப்போ இந்த கதை எல்லாத்தையுமே முடிக்கிற ஸ்டேஜில் இதை வந்து இந்த டைமில் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்காம விட்டோம்னா அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்துட்டான். அதனால தான் இப்போ அதை கொடுக்கறதுக்காக இப்படி ஓடி வந்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த கதை முடியறதுக்குள்ள நம்ம ஹீரோ கிட்ட வந்து அதை கொடுத்துட்டான். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கே தெரிய வருது, அப்படின்னா ஹீரோயினும் சின்ன வயசில் என்ன லவ் பண்ணியிருக்கா போலையே, இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த டேப் ரெக்கார்டு ஒன்று இருந்திருக்கும்ல, அதில் வந்து ஐ லவ் அப்படின்னு சொல்லி மட்டும் எழுதிருக்கு. என்னன்னு ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினு ஹீரோவுக்காக அந்த டேப் ரெக்கார்டில் பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதுதான் இது. இப்போ இதை இந்த எஃப்எம் ஸ்டேஷன்லேயே ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்கும்போது செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அழுகுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி தான் வந்து ஹீரோவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாளில் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாம், அதாவது ஹீரோயினோட சமாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்டோல், காண்டோ, அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த கில்ஜா, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டு பிடிச்சி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை புதைச்சிருப்பாங்கல்ல, அங்கே போயிட்டு அவளுடைய சமாதி கிட்ட இவங்க எல்லாருமே கொஞ்சம் மரியாதை செலுத்தி அவளுடைய ஞாபகமாக இருக்காங்க. எப்பயுமே நம்ம ஒருத்தர்
விட்டு பிரிய மாட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவளுடைய சமாதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு பாறை இருக்கும்ல, ஹீரோயின் கூட சின்ன வயசில் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பா, இவங்க கூட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பக்கத்திலே இப்போ வரைக்கும் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஸோ இதோட இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப எமோஷனலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயினை சாகடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்தில் பார்க்குறேன். பாய்.